conceptual problem பார்க்கலாம். A thin bar magnet is cut into two equal parts as shown in the figure. The ratio of the moment of inertia to the magnetic moment of each part will become as compared to original magnet அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ இது ஒரு மேக்னெட் எடுத்துருக்கோம். இந்த மேக்னெட்டுக்கு வந்து லென்த் எல்னு எடுத்துங்க. லென்த் எல்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து மாஸ் வந்து எம்னு எடுத்துங்க. போல் ஸ்ட்ரென்த் எம் டேஷ்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இது வந்து 2 பார்ட்டா நம்ம கட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, போல் ஸ்ட்ரென்த் மாறாது. அதாவது 2 பார்ட்டா கட் பண்ணும்போது மாஸ் வந்து m/2 ஆயிரும். போல் ஸ்ட்ரென்த் அப்படியே இருக்கும் m டேஷ்னு. லென்த் வந்து l/2ன்னு ஆயிரும். ஓகேங்களா? சரி. இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு என்ன ஃபார்முலா ஜெனரலா பார்த்தீங்கன்னா, ml²/3 இல்லைன்னா 12 about its axis passes through center perpendicular to rod எடுத்து அந்த ஃபார்முலா வரும். அடுத்து மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, போல் ஸ்ட்ரென்த் இன்டு டைபோல் லென்த் அப்படின்னு நம்ம போட்டுருக்கோம். இப்போ வந்து இது 2 பார்ட்டா கட் பண்ணிட்டு ஈச் பார்ட் தானே கேட்குறாங்க. ஸோ இந்த நியூ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, மாஸ் வந்து m/2 வந்துருது. லென்த் வந்து l/2 ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு ஃபார்முலால ஒரு 1/12 இருக்கும் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட் வந்து ஸோ இப்போ நியூ மேக்னெட்டிக் மூமெண்ட் I dash is equal என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த 1/12 into ml² divided by நம்ம 8ன்னு போட்டுக்கலாம். இந்த ml²/12 இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இனிஷியலா இருந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I டிவைட் பை இந்த 8 இருக்கு. ஓகேங்களா? சரி. அதே மாதிரி இப்போ நியூ மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து நியூ மேக்னெட்டிக் மூமெண்ட் m டேஷ் எடுத்துட்டு போல் ஸ்ட்ரென்த் மாறாது. m டேஷ் இன்ட்டு டைபோல் லென்த் l/2 வந்துருது. இந்த m டேஷ் இன்ட்டு l தான் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியலா இருந்த மேக்னெட்டிக் மூமெண்ட். அப்போ m டேஷ் இதுல இந்த நியூ மேக்னெட்டிக் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் என்ன வருது பார்த்தீங்கன்னா, இனிஷியல் மேக்னெட்டிக் மூமெண்ட் பை 2ன்னு வருது. இப்போ நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க. நியூ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிவைட் பை நியூ மேக்னெட்டிக் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, moment of inertia, initial moment of inertia by 8 divided by m/2 வந்துருது. கரெக்ட்டுங்களா? ஸோ தட் இந்த 8ம் 2 கேன்சல் பண்ணா 4 வருதா? ஸோ 1/4 I/m அப்படின்னா நமக்கு என்ன வந்து பாருங்க, நியூ அதாவது ரேஷியோ ஆஃப் தி நியூ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா to the new magnetic moment is equal to 1/4 times of initial moment of inertia by magnetic moment அப்படின்னு இருக்கு. அவங்க வந்து கேட்டது as compared to the original. அப்போ ஒரிஜினல் வேல்யூயோட கம்பேர் பண்ணும்போது இங்க 1/4 வந்திருக்குங்களா? ஸோ ஆன்சர் வந்து 1/4 இஸ் தி கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. In the figure theta equal to tan inverse √2. Then the correct direction of the magnetic field at P can be as shown by the arrow is dash அப்படின்னு இருக்காங்க. இது வந்து நம்ம சிம்பிளா ரே டயக்ராம், அதாவது வந்து ஃபீல்ட் டயக்ராம் வச்சு பார்த்தோம்னா, நார்த்ல இருந்து ஃபீல்டு இப்படியே வந்து இப்படி சவுத்துல வந்து என்ட்ராகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபீல்டு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இங்கே டேஞ்சென்ட் வரைஞ்சோம்னா இந்த டைரக்ஷன்ல இங்கே பாயிண்ட் 1ல வந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வேற மெத்தட் எப்படி சால்வ் பண்றது பார்த்தீங்கன்னா, இதுக்கு இது டயக்ராம் கொஞ்சம் கரெக்டாக வரையணும். இது எப்படி வரைஞ்சிருக்கலாம்னா, இப்படி கொஞ்சம் அதாவது இந்த மாதிரி இப்படி வரைஞ்சிருந்தோம்னா, அப்போ இந்த பாயிண்ட்ல டேஞ்சென்ட் ராங் வந்து இந்த இங்க வந்த மாதிரி இப்படி இருக்கும், இந்த டைரக்ஷன்ல வந்த மாதிரி இருக்கு, இப்படி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதாவது பாயிண்ட் 1 இருக்குங்களா, அந்த டைரக்ஷன்ல தான் ஃபீல்டு இருக்கு. அப்படி இல்லைன்னா வேற மெத்தட்ல எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து சவுத் டு நார்த் தானே இருக்கும். இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட்டை 2 காம்பனண்டா ரிசால்வ் பண்ணலாம். ஒரு காம்பனண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல எடுத்துக்கலாம், இது வந்து m cos θ. இன்னொரு காம்பனண்ட் வந்து இந்த டைரக்ஷன், அதாவது 2 பர்பெண்டிகுலரா பிரிக்கிறோம், m sin θன்னு எடுக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த பாயிண்ட் Pல இந்த m cos θனால ஃபீல்ட் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த m cos θனால இந்த பாயிண்ட் P வந்து ஆக்சியல் லைன்ல இருக்கு. அதாவது ஒரு மேக்னெட்டிக் மூமெண்ட் m வந்து 2 மேக்னெட்டிக் மூமெண்டா ரிசால்வ் பண்றோம். இந்த m cos θக்கு இந்த பாயிண்ட் வந்து ஆக்சியல் லைன்ல இருக்குனால ஃபீல்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து இந்த m sin θனால இந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னா, ஈக்வட்டோரியல் லைன் ஆஃப் m sin θ இருக்கனால இங்க ஃபீல்ட் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த m sin θனால ஈக்வட்டோரியல் லைன்ல அந்த மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் இந்த டைரக்ஷன்ல. ஸோ அப்போ இந்த ஃபீல்ட பி தீட்டா காம்பனண்ட் வச்சுட்டு இது ரேடியல் காம்பனண்ட் வச்சுட்டோம்னா, இது ரெண்டுத்துக்கு ரிசல்டன்ட் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அதனால டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபீல்டு வந்து 1 இருக்கிற டைரக்ஷன்ல எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 2 identical bar magnets each of magnetic moment m are placed as shown in the figure. Magnetic field at point P is dash னு கேட்டிருக்காங்க.
ஓகே. இப்போ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் சைட் மேக்னெட் எப்படி இருக்குன்னா, நார்த் டு சவுத் அப்படி வந்திருக்கும். அப்படி அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்சைட் வந்து சவுத் டு நார்த் வந்து. அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேக்னெட்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இந்த அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. செகண்ட் மேக்னெட்னால பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நார்த் டு சவுத் இப்படி தானே வருது. இப்படி இருக்கு. இன்சைட் வந்து சவுத் டு நார்த் வருது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, செகண்ட் மேக்னெட்னால இந்த பாயிண்ட் ஃபீல்டு சேம் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ இந்த 2 மேக்னெட்னாலும் ஃபீல்டு சேம் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து 2B போட்டுக்கலாம். ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் 2Bன்னு போட்டுக்கலாம். இங்க 2 இன்டு B என்றது என்ன பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எந்த பாயிண்ட்ல இருக்குன்னா, ஈக்வட்டோரியல் லைன்ல இருக்கு. ஈக்வட்டோரியல் லைனுக்கு என்ன ஃபார்முலா வச்சுக்கோங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் மியூ நாட் டிவைட் பை 4 பை இன்டு மேக்னெட்டிக் மூமென்ட் பை d கியூப் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ ஆன்சர் 2 இன்டு மியூ நாட் பை 4 பை m பை d கியூப். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Force between two identical short bar magnets whose centers are meter apart is 4.8 Newton. When their axes are in the same line, if the separation is increased to 2 or meter, the force between them is reduced to 2. அதாவது force between two poles கொடுத்துருங்க, அதாவது 2 poles இருக்குன்னு வச்சுங்க, poles M1 M2 இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து force is equal to mu naught by 4 pi M1 M2 by R ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கணும். M1 M2 by R ஸ்கொயர். ஆனா 2 ஷார்ட் மேக்னெட் அப்படி கொடுத்துருக்காங்க. இதுக்கு டைபோல் மூமெண்ட் கேபிட்டல் M1, இதுக்கு டைபோல் மூமெண்ட் கேபிட்டல் M2 அப்படின்னு கொடுத்து இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ மேக்னெட்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை R டிஸ்டன்ஸா இருந்தா இதுக்கு வந்து ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு -6 mu naught by 4 pi into M1 M2 டைபோல் மூமெண்ட்ஸ் டிவைட் பை R பவர் 4. அதாவது ஃபோர்ஸ் பிட்வீன் டூ டைபோல் where is inversely proportional to fourth power of the distance. அப்படின்னா F1 by F2 is equal to R2 by R1 power 4 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ F1 வந்து 4.8 கொடுத்துருக்காங்க, 4.8 போட்டு டிவைட் பை F2 போட்டு R2 வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 2R கொடுத்துருக்காங்க. அப்போ 2R டிவைட் பை R1 வந்து R போட்டு 1 பவர் 4 போட்டுக்கலாமா? இந்த RR கேன்சல் பண்ணிக்கலாமா? 2 பவர் 4 வந்து 16 வரும். ஓகேவா? இதுல இருந்து பாருங்க, இப்போ 4.8 டிவைட் பை F2 is equal to 16 வந்திருக்கு. இப்போ இதுல இருந்து F2 is equal to 4.8 by 16 கரெக்ட்டுங்களா? இப்போ 16 4.8 கேன்சல் பண்ணா 0.3 கிடைக்கும். ஸோ நியூ ஃபோர்ஸ் வந்து 0.3 நியூட்டன். The component of the magnetic field along the line OP at the point P due to the bar magnet of magnetic moment 1.732 ampere meter square is dash னு கேட்டிருக்காங்க. அதாவது இங்க கேட்டது என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ வந்து சவுத் டு நார்த் தான் மேக்னெட்டிக் மூமெண்ட் M இருக்கும். ஆனா இந்த மேக்னெட் மூமெண்ட்டை 2 காம்பனண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து இந்த ஓபி டைரக்ஷன்ல அது M cos 30ன்னு, இன்னொன்று வந்து M sin 30 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, காம்பனண்ட் ஆஃப் ஃபீல்ட் எல்லாம் ஓபி மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ ஓபினா இந்த M காஸ்டான்ற காம்பனண்ட்னால மட்டும் வராது. ஸோ இந்த பாயிண்ட் பி வந்து இந்த M காஸ்டாக்கு வந்து ஆக்சியல் லைன்ல இருக்கிறதுனால அப்போ ஃபீல்டு இங்க வந்து ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, B is equal to ஆக்சியல் லைன்ல ஃபார்முலா வந்து mu naught by 4 pi into 2m by r cube அப்படின்னு இங்க r வந்து 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த m வந்து m cos 30 போட்டுக்கணும். ஓகே, இந்த mu naught by 4 pi வந்து 10 பவர் -7 அப்படி போட்டுங்க. இன்ட்டு 2 இருக்கு. m வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1.732, அது வந்து √3 அப்படின்னு வச்சுங்க. அடுத்து cos 30 வந்து √3 by 2 டிவைட் பை r வந்து 1 கியூப்னு போட்டுங்க. இப்போ 2 கேன்சல், இந்த √3 இன்ட்டு √3 3. ஸோ அப்போ வந்து 3 இன்ட்டு 10 பவர் -7 Tesla, unit of magnetic field Tesla. So answer first option correct. Next question பாருங்க. A small uniform tube is bent into a circle of radius r whose plane is vertical. Equal volumes of two immiscible liquids whose densities are ρ1 and ρ2. ρ1 greater than ρ2. Fill of the circle. The angle between radius passing through interface and the vertical axis is given by அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்க பாருங்க, இங்க பிளாக்கா கொடுத்தது ஒரு லிக்விட் எடுத்துங்க, இங்க ஒரு லிக்விட் இருக்கு, இந்த 2 லிக்விட் இருக்கு கரெக்ட்டுங்களா? சரி, இது வந்து ஃபர்ஸ்ட் லிக்விட், இது வந்து செகண்ட் லிக்விட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் நினைக்கிறேன் வந்து செகண்ட் லிக்விட் டென்சிட்டி அதிகமா இருக்குங்க, நல்லா இது புஷ் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் லிக்விட் இப்படி வந்திருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிங்க. இப்போ ஆங்கிள் தீட்டா இருக்கு. இந்த செகண்ட் லிக்விட் வந்து மொத்தம் எவ்வளவு ஆங்கிள் சப்டெண்ட் பண்ணிருக்குன்னா 90. இது ஃபர்ஸ்ட் லிக்விட் 90 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆங்கிளும் 90 டிகிரி இருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா தீட்டா 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு வந்துடும். இந்த ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டா வந்துடும்.
இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 90 + θ அப்படின்னு எடுத்துக்கோம். சரி. இப்போ இந்த கேஸ்ல என்ன பண்ணணும்னா, இந்த ரோட் இருக்கு இல்லைங்களா, இந்த வெர்டிகல் லைன் இப்படி எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பக்கம் இருக்கிற பார்ட் வந்து கொஞ்சம் பிரஷர் எக்ஸர்ட் பண்ணும். இந்த பிரஷர் வந்து நம்ம சும்மா வந்து P1 எடுத்துக்கேன். இந்த சைடுல இந்த மொத்த பார்ட்டும் எக்ஸர்ட் பண்ற பிரஷர் தான் P1 போட்டேன். அதே மாதிரி இந்த பார்ட் எக்ஸர்ட் பண்ற பிரஷர் இங்க P2ன்னு எடுத்துங்க. அதே மாதிரி இங்க இந்த பார்ட் எக்ஸர்ட் பண்ற பிரஷர் வந்து P3ன்னு போட்டுங்க. அப்படின்னா வந்து இங்க P1 லெஃப்ட் சைடுல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரைட் சைடு ஃபோர்ஸ் P2 + P3ன்னு வரணும். சரி, இந்த பிரஷருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா HρG அப்படின்னு ஒன்று இருக்கும் ஃபார்முலா. பிரஷர் வந்து HρGன்னு இருக்கும். ஓகே, அப்போ பிரஷர் HρGன்னு எடுத்தோம்னா இந்த ஆர்க் லென்த் இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு தான் நம்ம பண்ணணும். ஓகே, இந்த ஆர்க் லென்த் வச்சு இந்த இதை வச்சு தான் நம்ம ஹச்சை கண்டுபிடிக்கணும். அப்போ ஹச் கண்டுபிடிக்கிறது என்ன பார்த்தோம்னா, இந்த ஹச் வந்து ஹைட் இவ்வளோ லிக்விட் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஹைட் பார்க்கணும். அதாவது இதை ரெஃபரன்ஸ் லெவல் வச்சுட்டு இந்த ஹைட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, சும்மா அந்த ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. இப்போ சும்மா ஒரு பாயிண்ட் இங்கே எடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து இங்கே இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் நான் இப்படி. இந்த ஆங்கிள் தீட்டான்னு இருந்துச்சுன்னா, இந்த லென்த் நம்ம மொத்தமாக ஆறுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த லென்த் ஆறுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹைட் வேணும்னா என்ன பண்ணணும்னா, இது ஏ, இது பி, இது சின்னு எடுத்துட்டு இங்கே டி எடுத்துக்கலாம். இந்த பி டு டி தான் ஹைட் ஹச்னு வரும். அப்படின்னா ஏ டு டி என்ன வரும்னா ஆர் மைனஸ் ஹச்னு வரும். ஏ டு டி வந்து ஆர் மைனஸ் ஹச்னு வரும். இப்போ இந்த ஏடிசி இருக்கு இல்லையா, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுல ஏடி இருக்குங்களா, ஆர் மைனஸ் ஹெச் வந்து அட்ஜஸ்ட் சைடு, ஹைபோடெனிஸ் வந்து ஏசி, அது வந்து ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்னு போட்டா இது ஆர் பை ஆர் வந்து 1 மைனஸ் ஹெச் பை ஆர் ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம் இல்லையா. அப்போ ஹெச் பை ஆர் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா காஸ்ட் அந்த பக்கம் வந்துடும், 1 மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ ப்ரெஷருக்கு எழுத போறோம் நம்ம. இந்த P1 equal to P2 plus P3 அப்படி எழுதணும் இல்லையா. இந்த H1 இதெல்லாம் கண்டுபிடிச்சணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த P1 ப்ரெஷர் எக்ஸைட் பண்றது இந்த H1 லிக்விட்னால அஸ்யூம் பண்ணிக்கணும். அப்போ வந்து இந்த P1 வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் ரோ ஜி ஹச் தானே. அப்போ ரோ 1 ரோ 2 இந்த பக்கம் இருக்கிறது ரோ 2 லிக்விட், ரோ 2 ஜி இன்ட்டு ஹச். ஹச் எவ்வளோ பார்த்தோம்னா ஃபார்முலா இப்போ தான் ஆர் இன்ட்டு 1 மைனஸ் காஸ்டா. ஸோ ஆர் இன்ட்டு 1 மைனஸ் காஸ்டாக்கு என்ன பண்ணணும்னா எவ்வளோ ஆங்கிள் இந்த லிக்விட் இருக்கு பார்த்தீங்கன்னா 90 மைனஸ் தீட்டா. ஸோ காஸ் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு போட்டுருவோம். காஸ் 90 மைனஸ் தீட்டான்னு போட்டாச்சு. கரெக்டுங்களா? சரி, இஸ் ஈக்குவல் டு P2 இங்கே இருக்கு இல்லையா, P2 இது எப்படி எழுதுறது பார்த்தீங்கன்னா இதுவும் ரோ 2 லிக்விட் தான். அதான் ரோ 2 லிக்விட் தான். அப்போ ரோ 2 இன்ட்டு ஜி இன்ட்டு ஆர் இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு போட்டுட்டு ப்ளஸ் இப்போ இந்த செகண்ட் லிக்விட் தான் நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்த்து இந்த ரோ 1 இருக்கு அந்த லிக்விட் தான் எழுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடுடைய ஹைட் காலம் ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த ஹைட் இருக்கு இல்லையா, அதாவது கீழே இருந்து இந்த ஹைட்ல இருந்து இந்த ஹைட்டை வந்து நம்ம சும்மா வந்து ஒரு H3 அஷ்யூம் பண்ணிட்டு இந்த செகண்ட் லிக்விட் இருக்கு இந்த ஹைட்டை H2 இதை கழிச்சிடணும். அது கிடைச்சாதான் இந்த ரோ 1 லிக்விடுடைய ஹைட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஹைட்டு மட்டும் நம்ம தனியாக சால்வ் பண்ணலாம் பாருங்க. H3 என்றது எவ்வளோ வரும்? H3 என்றது ஆர் இன்ட்டு 1 மைனஸ் காஸ் 90 பிளஸ் தீட்டா எடுத்துக்கணும். 90 பிளஸ் தீட்டா, ஏன்னா மொத்தமாக 90 பிளஸ் தீட்டா இப்படி வருது மொத்தம். சரிங்களா? அதுல இருந்து நம்ம என்ன கழிக்கணும்னா ஆர் இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா கழிக்கணும். இப்படி கழிச்சோம்னா இப்போ இந்த ஆர் உள்ள போயிருச்சு, என்ன ஒரு பாருங்க ஆர், அடுத்து இந்த மைனஸ் காஸ் 90 பிளஸ் தீட்டா, காஸ் 90 பிளஸ் தீட்டா வந்து மைனஸ் சைன் தீட்டா, ஸோ பிளஸ் சைன் தீட்டான்னு வந்துடும். இந்த மைனஸ் ஆர் உள்ள போயிடும். அடுத்து இங்கே மைனஸ் ஆர் உள்ள போச்சுன்னா இந்த இங்கே ஒரு ஆர் வந்திருக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த ஆர் போச்சுன்னா மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் ஆர் காஸ் தீட்டான்னு வந்துருக்கும். இந்த மைனஸ் ஆர் பிளஸ் ஆர் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ என்ன வந்திருக்குன்னா இந்த ரோ 1 லிக்விட்னால எக்ஸைட் பண்ற ப்ரெஷருக்கு வந்து ஹைட் எவ்வளோ வந்திருக்கு, ரோ 1 லிக்விட்னால ஹைட்டுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா ரோ 1 ஜி இன்ட்டு ஆர் இன்ட்டு சைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். ஓகேங்களா? இப்போ இதுல என்ன கேன்சல் பண்ணலாம், அந்த ஜிஆர் கேன்சல் பண்ணிடலாம். ஜிஆர் கேன்சல் பண்ணிட்டு இப்போ இந்த இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க. ரோ 2 இன்ட்டு 1 ரோ 2 மைனஸ் இந்த காஸ் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா தானப்பா. அப்போ ரோ 2 சைன் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாமா. இஸ் ஈக்குவல் அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணா ரோ 2 இந்த உள்ள போச்சுன்னா மைனஸ் ரோ 2 காஸ் தீட்டான்னு வந்துருது. அடுத்து இங்க பாருங்க ரோ 1 சைன் தீட்டா
பிளஸ் ரோ ஒன் காஸ் தீட்டா அப்படின்னு வந்துருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ரோ டூ கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ரோ டூ கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ வந்து என்ன இருக்குன்னா ரோ டூ காஸ்டா இருக்கு, இங்க ரோ ஒன் காஸ்டா இருக்கு, இங்க ரோ ஒன் சைன் தீட்டா, இங்க ரோ டூ சைன் தீட்டா. இப்போ இந்த ரோ ஒன் சைன் தீட்டா லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தோம்னா அப்போ என்ன ஆகுதுன்னா மைனஸ் ரோ ஒன் பிளஸ் ரோ டூ இன்ட்டு சைன் தீட்டா அப்படின்னு இருக்கு. ரைட் சைடில் என்ன இருக்கு மைனஸ் ரோ டூ காஸ்டா, இங்கே ரோ ஒன் காஸ்டா இருக்கு. அப்படின்னா வந்து காஸ்டா காமன் எடுத்துட்டா அப்போ ரோ ஒன் மைனஸ் ரோ டூ இன்ட்டு காஸ் தீட்டான்னு வந்திருக்கு. கரெக்டுங்களா? சரி, இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா சைன் தீட்டா பை காஸ்டா வந்து டேன் தீட்டான்னு கொண்டு வந்துட்டோம்னா டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னு பாருங்க, இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணிட்டு அப்போ ரோ டூ மைனஸ் ரோ ஒன் டிவைட் பை ரோ ஒன் பிளஸ் ரோ டூன்னு கொடுத்துருக்கு. இதுதான் ஆன்சர் வந்து. அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ரோ டூ மைனஸ் ரோ ஒன் டிவைட் பை ரோ ஒன் பிளஸ் ரோ டூன்னு இருக்கு. ஓகேவா? ஆனால் ஆப்ஷன்ல வந்து தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா ரோ ஒன் மைனஸ் ரோ டூ தானே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வந்து இங்கே ரோ டூ கொடுத்த இடத்துல ரோ ஒன்னும், ரோ ஒன் கொடுத்த இடத்துல ரோ டூ கொடுத்துருக்கோம். அப்படி கொடுத்துருந்தா அந்த தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக வந்துடும். ஸோ எனவே இந்த டயக்ராமுக்கு ஆன்சர் வந்து tan inverse of ரோ டூ மைனஸ் ரோ ஒன் டிவைட் பை ரோ ஒன் பிளஸ் ரோ டூ அப்படின்னு நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம்.